Good afternoon, students. Today the topic is the properties of alkenes. So last class நம்ம the preparation of alkenes பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா அந்த alkene உடைய property then அதோட uses பார்த்தோம். Okay. So the properties of alkenes அப்படிங்கற properties there are two types. One is the physical property and another one is the chemical property. The physical property அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. So இப்போ alkeneக்கு என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நாம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? So இப்போ alkeneக்கு என்ன சொன்னோம் அப்படினா one of the straight chain இருந்துச்சு அப்படினா melting and boiling point ஹையா இருக்குது. when compared to branching hydrocarbon அப்படின்னு சொல்றோம். branching alkene கூட. அதே மாதிரி இந்த alkene எடுத்தீங்கன்னா one of the alkenes one of the straight chain compounds of alkenes is high melting and boiling point when compared to branching alkenes. ஓகேவா? So அப்ப branch இருக்கக்கூடிய alkene ஓட கம்பேர் பண்ணும்போது அந்த straight chain இருக்கக்கூடிய alkene உடைய melting and boiling point வந்து ஹையா இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சரி, then next one என்ன சார் அப்படினா so it is insoluble in water. ஓகேவா? so இப்போ இது because it is a hydrocarbons. ஏனா அந்த alkene எப்படி வந்து வாட்டர்ல வந்து இன்சாலிபிளா இருக்கோ அதே மாதிரினா நான் போலர் தான் நான் போலர் தான் பட் இது நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கு, அங்க வந்து இன்சாலிபிள் இன் வாட்டர்னு சொல்றாங்க. alkene வந்து ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர்னு வச்சுக்கலாம். ஏன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப டபுள் பாண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் அந்த பாண்டை நம்ம மைக்ரேட் பண்ணி பிளஸ் ஒன்று மைனஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து போலார் வந்து லைட்டா இருக்கிறதுனால ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். பட் ஸ்ட்ராங் அதாவது ரெடிலி சாலிபிள் ஆர்கானிக் சால்வெண்ட். அப்போ வந்து ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறாங்க அதிகமாக வந்து ஈஸியா வந்து சாலிபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கணும் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ரிடக்ஷன் ரியேஜன். ஸோ அப்போ ரிடக்ஷன் அப்படின்னால ஹைட்ரஜன் அடிஷன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தீன் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஈத்தீன் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய டபுள் பாண்ட்ல ஸோ ஹைட்ரஜன் போய் அடிஷன் ஆகும்போது இந்த டைரக்ஷன் ஒரு ஹைட்ரஜன் அந்த டைரக்ஷன் ஒரு அடிஷன் ஆயிட்டு அல்கீன் அல்கேனா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்ப ஈத்தீன் இஸ் கன்வெர்ட்டட் டு ஈத்தேன். ஓகேவா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் பல்லடியம் அண்ட் நிக்கல். யாராவது பெல்லடியம் பிடி அப்படிங்கிற பெல்லடியமோ அல்லது என்னங்கிற நிக்கல் போட்டுட்டு ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? அல்கீன் ஆகுது அல்கேனா மாறுது. ஈத்தீன் ஆகுது ஈத்தேனா கன்வெர்ட் ஆகுது. ஈத்தேனா கன்வெர்ட் ஆகுது. சரி, the next one addition of chlorine. So that is a halogen, addition of halogen. இப்ப halogens அப்படிங்கும்போது கண்டிப்பா என்ன பண்றோம் அப்படின்னா சோ ரெண்டு பக்கம் போய் ரெண்டு ஹாலஜன் அடிஷன் ஆகுது. இந்த கார்பனோட ஒரு ஹாலஜன் இந்த கார்பனோட ஒரு ஹாலஜன் அடிஷன் ஆகும்போது சோ அப்போ இது ஈத்தேன் ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால டபுள் பாண்ட் இல்ல சிங்கிள் பாண்டா இருக்கு. அதனால ஈத்தேன் சொல்ல போறேன். இங்க இருக்கிறது 1 2 1 2 அப்போ ஒன்னாவது கார்பன் ரெண்டாவது கார்பன் அப்போ 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப ஈத்தேன் இஸ் ரியாக்ட் வித் குளோரின் டு ஃபார்ம் 1,2 டைக்ளோரோ ஈத்தேன். ஓகே, சரி, the next one property மார்கோனிகா ஃப்ளூட் அனதர் இஸ் தி ஆன்டி மார்கோனிகா ஃப்ளூட். இது கண்டிப்பா கேட்க வாய்ப்பு நிறைய உண்டு பார்த்துக்கோங்க. இப்போ மார்கோனிகா ஃப்ளூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு HCl எடுத்தீங்கன்னா H + Cl - இருக்கு. இப்போ இந்த ஹாலஜன் வந்து இப்போ இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய இந்த கார்பனோட தான் ரெண்டு அடிஷன் ஆக போகுது. சோ அப்ப இந்த நீ எழுதாத இந்த ரெண்டு கார்பன் அதாவது டபுள் பாண்ட் எங்க இருக்கோ இந்த டபுள் பாண்ட் நியர்பை கார்பன் ரெண்டு கார்பன் இருக்கு. இந்த ரெண்டு கார்பன்ல எந்த கார்பன்ல ஹையர் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அதிக அளவு ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ எந்த கார்பன்ல ஹைட்ரஜனோட எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அந்த கார்பன்ல இந்த ஹைட்ரஜன் போய் அடிஷன் ஆகும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க CH2 ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க CH ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 1 ஹைட்ரஜன் அப்ப லோயர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பிரசன்ட் கார்பன்ல போய் ஹாலஜன் அப்படிங்கிற எலக்ட்ரான் போய் அட்டாச் ஆகும். அதே அதிக அளவு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன் இந்த ஹைட்ரஜன் அடிஷன் ஆகும். அப்ப CH ஓட இந்த H சேர்ந்தா CH3 இந்த CH ஓட இந்த CH சேர்ந்தா CH இது one of the major product அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ அப்ப மார்கோனிகா ஃப்ளூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா so the HCl addition of HCl இல்ல so one of the hydrogen atom is addition of higher number of hydrogen present in carbon. ஓகேவா? அப்ப அல்கீன்ல எந்த கார்பன்ல அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அந்த ஹைட்ரஜன்ல இந்த ஹைட்ரஜன் அடிஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மார்கோனிகா ஃப்ளூட்.
ஆப்போசிட்ல அடிஷன் ஆச்சு. அப்ப இப்போ இங்க கொண்டு போய் வேண்டிய இந்த பக்கம் இங்க அடிஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ஆன்டி மார்கோனிகா ஃபுல்ட் ரெண்டே தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து 3 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப மார்கோனிகா ஃபுல்ட் வந்து உனக்கு 2 குளோரோப்ரோபேன் ஃபார்ம் ஆகுது. ஆன்டி மார்கோனிகா ஃபுல்ட்ல 1 குளோரோப்ரோபேன் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. 2 குளோரோப்ரோபேன் வந்து உனக்கு மேஜர் ப்ராடக்ட், இது வந்து உனக்கு மைனர் ப்ராடக்ட். ஓகே, சரி. தென் நெக்ஸ்ட் ஒன், addition of unsymmetrical alkenes. இப்போ என்ன எழுதுது அப்படின்னா, சோ அதாவது unsymmetrical alkenes அப்படின்னு சொல்றோம். பட் symmetrical அப்படின்னா ஒரே மாதிரியானது, unsymmetrical அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இப்போ இங்க நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா பியூட்டைன் அப்படிங்கிறது, ஓகேவா? சோ இப்போ இந்த பியூட்டைன் அப்படிங்கிறதுல வந்து HBr வந்து அடிஷன் ஆகுது. பட் இப்போ நான் என்ன பண்றது, அடிஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கொடுத்துறேன். இதுதான் அன்சிமெட்ரிக்கல் வரும். இது வந்து என்ன அப்படின்னா பாருங்க, ECH DCH. சோ இப்போ இத வந்து நான் சொல்லிருந்தேன் ஒரு சின்ன கரெக்ஷன், அடிஷனல் ஆஃப் சிமெட்ரிக்கல் அல்கீன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது கரெக்ட்டா? ஓகேவா? சோ அப்ப அடிஷன் ஆஃப் சிமெட்ரிக்கல் இதுதான் இதுதான் வந்து அன்சிமெட்ரிக்கல். பாருங்க, இந்த பக்கம் இந்த டபுள் பாண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 கார்பன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கார்பன் இருக்கு. சோ அப்ப வந்து இது அன்சிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரி நடக்கும். இப்போ இந்த டபுள் பாண்ட் எடுத்து இந்த பக்கம் CH3 இந்த பக்கம் CH3, அப்ப வந்து இது வந்து உங்களுக்கு சிமெட்ரிக்கல் அல்கீன்ஸ். ஓகேவா? சோ அப்ப 2 பியூட்டைன் அப்படிங்க 2 பியூட்டீன் அப்படிங்கிறது இருக்கு போற HBr சேர்க்கணும். இப்ப வேற வழியே கிடையாது, ரெண்டுமே என்னது சிமெட்ரிக்கலா இருக்குது. எங்க வேணாலும் இப்போ இது வந்து அன்சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால சோ அப்ப H போய் ஹையர் கார்பன் ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் எப்படி கார்பன் அடிஷன் ஆச்சு, Cl போய் லோயர் ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் எப்படி கார்பன் அடிஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டோம். பட் இதுல எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இங்கேயோ இந்த H ஆனது இங்கே எல்லாம் ஆகலாம், இங்க H வந்தா இங்க Br வரும், இங்க H வந்தா இங்க Br, எதனாலும் அடிஷன் பண்ணிக்கலாம். சோ அப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. சோ அப்ப 2 புரோமோ பியூட்டேன் அப்படிங்கிறது ஃபார்ம், 2 புரோமோ பியூட்டேன் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும். சரி, the next one, addition of sulfuric acid. So H2SO4 ல இத எப்படி பிரிச்சுக்கலாம்? H2SO4 வந்து எப்படி எழுதலாம்னா H HSO4 மைனஸ் இப்படி எழுதலாம். ஓகேவா? H HSO4 மைனஸ் இப்படி எழுதலாம். இத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா O மைனஸ் இப்படி எழுதணும்னா O மைனஸ் OH அந்த மாதிரி பிரிச்சு எழுதிருக்கீங்க. ரெண்டு ஒண்ணுதான், இப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம். சோ இப்போ இந்த O தான் வந்து இங்க அட்டாச் ஆகுறது நான் கொடுத்துருக்கேன் இந்த கார்பனோட. சோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஹைட்ரஜன் இங்க அடிஷன் ஆயிருக்கு. சோ OHSO3 அதாவது வந்து இங்க அடிஷன் ஆகுது நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எகைன் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இது அப்படியே ஆயிடுது, வெளியில போயிட்டு OH இந்த சிம்பிள். என்ன ஒரு மீனிங் அப்படின்னா H2SO4 only present the addition of water molecule அப்படிங்கிற மாதிரி நீங்க அஷ்யூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஐசோப்ரோபிக் ஆல்கஹால்ங்கிற ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து ஈஸியா தெரியும். ஏன்னா சல்ஃபூரிக் ஆசிட் போற அகைன் சல்ஃபூரிக் ஆசிட் ரீப்ளேஸ் ஆயிடும். அப்ப உங்களுக்கு என்ன அடிஷன் ஆகுது அப்படின்னா ஒன்னோட ஹைட்ராலிசிஸ் process ஸோ வாட்டர் வந்து அடிஷன் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, சர்வ் என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் பேயர்ஸ் ரியேஜென்ட். ஸோ பேயர்ஸ் ரியேஜென்ட் ஒரு மாதிரி क्वेश्चंसல கேட்பாங்க. கோல்ட் அல்கலைன் கேமோஃபோர், கோல்ட் அல்கலைன் கேமோஃபோர் தான் வந்து என்ன அப்படின்னா பேயர்ஸ் ரியேஜென்ட் ஒன் ஆஃப் क्वेश्चंस. ஓகேவா? சோ அப்ப நான் எழுதிட்டேன் கோல்ட் அல்கலைன் கேமோஃபோர். ஓகே, சோ கோல்ட் அல்கலைன் கேமோஃபோர் அப்படிங்கிறது வந்து பேயர்ஸ் ரியேஜென்ட். சோ ஒரு அல்கீன்ல வாட்டர் அந்த கோல்ட் அப்படினாலே நீர் அப்படிங்கிற மாதிரி தான் அது என்ன சோ வாட்டர். ஓகேவா? அல்கலைன் கேமோஃபோர் அப்படினா கேமோஃபோர் அப்படினாலே உங்களுக்கு ஆக்சிடேஷன் ரியேஜென்ட். சோ அந்த ஆக்சிஜன் சரியா? அப்ப ஆக்சிஜன் அடிஷன் ஆகும். என்ன ஆகுது அப்படின்னா இப்ப பாருங்க, இது வந்து H OH ஆகும். OH எங்க சேர்த்துக்கோ, இங்க ஒரு H இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க வந்து சேர்த்துச்சு. உங்களுக்கு எத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்மேஷன், எத்திலீன் கிளைகால்ங்கிற ஃபார்மேஷன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அசிடிஃபைட் கேமோஃபோர். இங்க பேஸ் ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய கேமோஃபோர், இங்க வந்து அசிடிஃபைட் கேமோஃபோர். ஓகேவா? ஆனா அந்த ஆக்சிடேஷன் தட்ஸ் ஒன்லி. சோ அப்படியே உடைப்போது இங்க ஒரு O இங்க ஒரு O, அவ்வளவுதான். அப்ப CH3CH4 அப்ப 2 molecules of acidic form ஆகுது. சோ ஆல்டர்னேட் அகைன் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து அசிடிஃபைட் கேமோஃபோர் ரியாக்ஷன். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஓசோனலைசிஸ். பட் இதுல இந்த 7 8 9 10 இந்த நாலுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 or 3 காம்படிஷன்ஸ் அதுச்சு. சரி, ஓசோனலைசிஸ் இது எப்படி எழுதுறது அப்படின்னா பாருங்க, அத உடைக்கிற இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய உடைக்கிற
அக்கர் O3னா O சொன்னேன். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா அக்கர் நான் மாதிரி O போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்னல் HCl அப்படிங்கிற ஒரு ரிடக்ஷன் ரிலேஷன் போடினா பாருங்க இது மொத்தமா சேர்ந்து CH3CH4 அஸ்கார்டிகேட் CH3CH4 அஸ்கார்டிகேட் அப்ப 2CH3CH4 அஸ்கார்டிகேட் போயிட்டு again ஒரு ஓய்வுல அந்த ஹைட்ரஜன் அடிஷனை வாட்டரா இன்க்ரீஸ். இதுதான் ஓசோனலைசிஸ் process very important for us. Next polymerization. So polymer அப்படினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். So large number of small molecules are combined to give the bulky molecule is called as polymer. So இது ஒரு டெஃபினிஷன் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது இப்போ n அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது மீனிங் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகம். ஒன்னு போட்டா ஒன்னு கூட போடலைன்னா ஒன்னு வருதா, ரெண்டு போட்டா ரெண்டு மாலிகுல், மூணு போட்டா மூணு, 10 போட்டா 10. ஆனா n போட்டோம் அப்படின்னா சோ எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய இருக்குது அப்படின்னா அப்ப எத்திலீன் அந்த ஈத்தீன் எடுத்துக்கிட்டு பாலிமரைசேஷன் பண்ணா பாலிஈத்தீன், ப்ரோபீன் எடுத்துக்கிட்டு பாலிமரைசேஷன் பண்ணா அப்படின்னா பாலிப்ரோபீன், ஸ்டைரீன் எடுத்துக்கிட்டு பாலிமரைசேஷன் பண்ணினா பாலிஸ்டைரீன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். சோ ஈத்தீன் பாலிதீன், அடுத்தது ப்ரோபீன் பாலிப்ரோபீன். பாலி அப்படின்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம், பாலி அப்படின்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டைரீன் பாலிஸ்டைரீன். பட் இது ரெண்டு எதோட பிரசன்ஸ் அப்படின்னா ரெட் கார்ட் அயான் டியூப் Fe அப்படிங்கிற அயான் டியூப் உடைய பிரசன்ஸ்ல 8 கெல்வின் ஹீட் பண்ற. பட் ஸ்டைரீன் உடைய ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் மூலமா வந்து பாலிஸ்டைரீன் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஓகே, சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாமே வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். மறுபடியும் ஒன்ஸ் சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. ஒன்ஸ் சொல்றேன் டே பாத்துக்கோங்க. சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? அப்போ ஒன் ஆஃப் த ரிடக்ஷன் ரியேஜென்ட். சோ அப்போ ஹைட்ரஜன் அப்படியே அடிஷன் ஆயிட்டு ஈத்தீன் ஈத்தேனா கன்வெர்ட் ஆயிடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஹாலஜன், அடிஷன் ஆஃப் ஹாலஜன். அப்ப Cl2 ரெண்டு கார்பன் உடைய மூணு அடிஷன் ஆயிட்டு 1,2 டைக்ளோரோஈத்தேன் ப்ராடக்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் மார்கோனிக் ஆஃப் ரூல். மார்கோனிக் ஆஃப் ரூல்ல ஒரு ரூல், அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்ப HCl அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த H எந்த கார்பன்ல அடிஷன் ஆகும், இந்த கார்பனா இந்த கார்பன் அப்படின்னா எதுல ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அந்த கார்பன் இந்த H அப்படியே அடிஷன் ஆகும். அப்ப CH ஓட இந்த H அடிஷன் ஆச்சுன்னா CH3, அப்ப Cl இங்க அடிஷன் ஆகும் 2-chloro-propane அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது மேஜர் ப்ராடக்ட். சோ இது மார்கோனிக் ஆஃப் ரூல். இதுக்கு ஆப்போசிட்ல நல்லா அது ஆக்டிவ் மார்கோனிக் ஆஃப் ரூல். So அப்ப இங்க 2-chloro-propane இங்க 1-chloro-propane வந்து ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிமெட்ரிக்கல் அடிஷன். அடிஷன் ஆஃப் சிமெட்ரிக்கல் அடிஷன்ஸ். சோ அப்ப சிமெட்ரிக்கல் அடிஷன்ல HBr வந்து அடிஷன் ஆகும். ஒண்ணும் கிடையாது. இந்த HBr இப்ப பாத்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல்னா எதோட ஹைட்ரஜன் வந்து எந்த கார்பன் ஹைட்ரஜன் கம்மி இருக்கோ அத ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். இப்போ இத பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் தான். இந்த டபுள் பாண்டோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரைட் சைடுலயும் கார்பன் இருக்கு, இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜன், இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜன். அப்ப இது வந்து சிமெட்ரிக்கல் அல்கீன். அப்ப வந்து இந்த கச்சா வந்து இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம், எதெல்லாம் போடலாம். இங்க போடலாம் இங்க பிஎல், இங்க போடலாம் இங்க பிஆர், புரிஞ்சு போச்சு. எதெல்லாம் போடுவோம். சோ 2-bromo butane அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆயிடும். நெக்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் உடைய அடிஷன் ஆஃப் H2SO4. சோ இதுல வந்து என்னன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் அடிஷன் ஆகுது, எகைன் சல்ஃபியூரிக் ஆசிட் ரிமூவ் ஆயிடும். இதுல என்ன அடிஷன் ஆகுது அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா அடிஷன் ஆஃப் பேரியர்ஸ் ரிலேஷன். அடிஷன் ஆஃப் பேரியர்ஸ் ரிலேஷன் அப்படின்னா கூல்டு அல்கலைன் கேமோஃபோர். அதுதான் வந்து பேரியர்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிற சொல்றோம். ஒன் ஆஃப் क्वेश्चंसல கேட்கலாம். அப்ப பேரியர்ஸ் ரியேஜென்ட் அடிஷன் ஆகும்போது ஈத்தீன் ஒரு எத்திலீன் கிளைகோலா கன்வெர்ட் ஆகுது இந்த அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். அதே அசிடிஃபைடு கேமோஃபோர் எடுத்து அப்படின்னா சோ இப்ப 2-butene அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் எடுத்து அப்படின்னா டபுள் பாண்ட் அப்படியே உடைச்சிட்டு ஆக்சிஜன் அடிஷன் ஆகும். அப்ப அஸ்கார்டிகேட்டா மாறும். 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அஸ்கார்டிகேட்டா மாறிட்டு எகைன் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆசிடா கன்வெர்ட் ஆச்சுன்னா அது அசிடிஃபைடு கேமோஃபோர் அப்படின்னு அர்த்தம். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓசோனலைசிஸ். ஓசோனலைசிஸ் அதே டபுள் பாண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு அக்கன்னா மாதிரி ஓ போட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணி இன்டர்னல் HCl போட்டு ரிடக்ஷன் பண்ணும்போது ஆல்டிஹைட் அதாவது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பிளஸ் வாட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாலிமரைசேஷன். பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தீன் எடுத்துக்கிட்டா அப்படின்னா பாலிபீனா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ப்ரோபீன் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிப்ரோபீனா கன்வெர்ட் ஆகுது. ஸ்டைரீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிஸ்டைரீன். சோ பாலிஸ்டைரீன் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அப்படிங்கிற பாலிமரைசேஷன் வந்து நடக்குது. மத்ததுல வந்து அயான் டியூப், ஓகேவா, ரெட் அயான் டியூப் உடைய பிரசன்ஸ்ல சோ 873 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது ஈத்தீனும் அடுத்து ப்ரோபீனும் வந்து பாலிப்ரோபீன் அப்படிங்கறத, ஓகேவா. சோ இது எல்லாமே ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டீஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து புக் பிரசன்டேஷன்ல அதோட யூசஸ் வந்து பார்க்கலாம்.
சரி, இப்போ பாருங்க இந்த பாலிஸ்டைரீன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ஸ். இப்போ பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் மெத்தட் மூலியமா கொண்டு வரலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அது பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா நெகிழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக், ஓகேவா? ஸோ அப்போ அந்த நெகிழிங்கிறத ரீசுழற்சி மறுசுழற்சிக்கு எப்படி கொண்டு வரும்? ஸோ த எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் பாலிமர் கிளாத்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபில்ஸ் அண்ட் பொல்யூட் த என்விரான்மெண்ட், ஓகேவா? ஸோ அதாவது இந்த பிளாஸ்டிக் எல்லாம் தரையில போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? தரையில வந்து இப்போ மழை நீர்ல வந்து தண்ணி உள்ள போகாம தடுக்கிறது பிளாஸ்டிக்ஸ் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த நிலத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மறைக்குது. அப்ப தண்ணி உள்ள போகாத அளவுக்கு ஃபில் பண்ணி விடுது. அப்ப ஃபில் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் பாலிமர் இன் கன்சூமர்ஸ் ப்ராடக்ட். ஸோ அதாவது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த கன்சூமர் அப்படின்னா அந்த வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறோம். ஸோ அதாவது நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த நுகர்வோர்கள் வந்து நிறைய வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பாலிமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசைக்ளிங் ரெக்வயர்ஸ் சார்ட்டிங் the polymer into various subtypes. They will be the code and single which are then recycled separately. ஸோ இப்போ இதை வந்து கோடு அப்படின்னாலும் ஒரு சின்னம் அப்படிங்கிற மாதிரியும், சிம்பிள் அப்படின்னா குறியீடு அப்படிங்கிற மெத்தட் மூலியமா இப்போ 1 to 7 வரைக்கும் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு அதை எப்படி ரீசைக்கிள் மெத்தட் மூலியமா நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ அதை எல்லாமே எதெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? அப்போ அதை வச்சு நம்ம பார்க்க போறோம், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பாருங்க இந்த டேபிள்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அடுத்தது இங்க ஒரு லைன் இருக்கு பாருங்க. என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா லோயர் தி நம்பர் கிரேட்டர் தி ஈஸி ஆஃப் ரீசைக்கிள் மெத்தட். அதாவது எண் குறைவா இருக்கும்போது அது ரீசைக்கிள் மெத்தட் கொண்டு வரது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்க பாருங்க இந்த டேபிள்ல சொல்லியிருக்காங்க. பிஇடி இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. கோடு வந்து பிஇடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய அந்த பிக்கு மீன்ஸ் என்னன்னா பாலி, இக்கு மீன்ஸ் வந்து எத்திரின், டிக்கு மீன்ஸ் வந்து டெரிட்டாலிட். அதான் உங்களுக்கு இப்ப டைப் வந்து இது பிஇடி ஃபர்ஸ்ட் டைப், ஓகேவா? பிஇடி அப்படின்னா என்ன அப்படின்னா பாலி எத்திரின் டெரிட்டாலிட். அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எங்க சார் எக்ஸாம்பிள்ஸா எங்க இருக்கு அப்படின்னா ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பாட்டில்ஸ், ஜார்ஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எண்ணெய் போட்டு வச்சுக்கக்கூடிய அந்த கலன்களோ அல்லது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு வச்சுக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸோ அல்லது ஜார் அப்படின்னா என்னது குடுவைகள்னு சொல்லக்கூடியது. இதில் இந்த இடத்துல எல்லாமே வந்து பாலி எத்திலீன் டெர்த்தாலேட் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாலி எத்திலீன் டெர்த்தாலேட் மூலியமா தான் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, தயார் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹெச்டிபிஇ. ஹெச்டிபிஇ அப்படிங்கிறது வந்து ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன். இது செகண்ட் டைப் ஹெச்டிபிஇ. ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா மில்க், வாட்டர் அண்ட் ஜூஸ் கண்டெய்னர். அதாவது பால், தண்ணி, பழச்சாறு அப்படிங்கிறதெல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? அது சேமிச்சு வைக்கக்கூடிய கண்டெய்னர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிவிசி. பிவிசி அப்படிங்கிறது வந்து பாலிவினைல் குளோரைடு. 3வது டைப் என்ன, தேர்ட் டைப் அப்படின்னா பிவிசி பாலிவினைல் குளோரைடு. ஸோ இது எங்க சார் இருக்கு அப்படின்னா ஷாம்பு பாட்டில், பிளாஸ்டிக் பைப்பு இதுல வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஷாம்புலாம் ஒரு பாட்டில் டப்பாவா வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டப்பாலாம் ஏதாவது உருவாக்கப்பட்டதுன்னா பிவிசியால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது எல்டிபிஇ. அங்க ஹெச்டிபிஇ, இங்க எல்டிபிஇ. ஸோ ஹச்னா ஹையே, இங்க எல்னா லோ, அவ்வளவுதான். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் எல்டிபிஇ. ஸோ இது எங்க சார் அப்படின்னா சாண்ட்விச் பேக்ஸ், அது வந்து க்ரோசரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல, அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய பைகள், இந்த மளிகை பொருட்களை போட்டுட்டு போகக்கூடிய இந்த பைகள் அப்படி அதுல வந்து எல்டிபிஇ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பிபி அப்படின்னா பாலிப்ரோபிலீன் அப்படிங்கிறாங்க. இது எங்க சார் யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராஸ், டைப்பர்ஸ் அண்ட் டாய்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரா மாதிரி உறிஞ்சி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த ஸ்ட்ராவோ அல்லது வந்து டயப்பர்ஸோ அல்லது டாய்ஸ் அப்படிங்கிற பொம்மைகளோ வந்து இந்த பாலிப்ரோபிலீனால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ் அப்படின்னா பாலிஸ்டைரீன். ஸோ அதாவது இது என்ன அப்படின்னா இது எங்க சார் இருக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா டிஸ்போசபிள் யூட்டென்சில் அப்படின்னா உனக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய
ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஃபோம். ஃபோம்னா என்னது? நுரைக்கப்ஸ். ஓகேவா? அப்ப நுரையால் உருவாக்கப்பட்ட நுரைக்கப்புகள் எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு வந்து பாலிஸ்டைரீன்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகிடுது. அடுத்தது அதர்ஸ். அதர்ஸ்னா ஆறுக்கு மேலே போயிட்டாலே அது எல்லாமே அதர்ஸ். ஸோ இது வந்து மல்டி லேயராக இருக்குது. ஸோ வேரியஸ் ஃபிளெக்சிபிள் ஐட்டம்ஸ், அதாவது பல வகையான நெகிழக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு வகையான எக்ஸாம்பிள்ஸா 7 டைப்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து டைப்ஸ் 1 to 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வரைக்கும்னா 6க்கு மேலே போயிருக்காங்க. 7 வந்து எல்லாமே வந்து அதர்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் அல்கீன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ யூசஸ் ஆஃப் அல்கீன்ஸ் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா அல்கீன் ஃபைண்ட் மெனி டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. அதாவது அதிக அளவு வந்து தொழிற்சாலைகள் வந்து அல்கீனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. They are used as starting material in the synthesis of alcohol, plastics, liqueurs, detergents and fuels. இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஆல்கஹால் தயார் பண்றதுக்கோ, பிளாஸ்டிக் தயார் பண்றதுக்கோ, அல்லது வந்து மெட்டீரியல் சிந்தசிஸ், அதாவது லிக்வியர்ஸ், டிடர்ஜென்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சோப்புங்க, அல்லது எரிபொருள்கள், இது எல்லாமே தயார் பண்றதுக்கு வந்து அல்கீன் வந்து யூசஸ் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் யூசஸ் என்ன அப்படின்னா ஈத்தீன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் ஃபீட்ஸ்டாக் இன் தி பாலிமர் இண்டஸ்ட்ரி. அதாவது பல படிகள் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலைகள்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா ஈத்தீன் வந்து பயன்படுது. அது மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிளா பிவிசி, சாரன்ஸ் அண்ட் பாலிஎத்திலீன்ஸ். தீஸ் பாலிமர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ஃப்ளூர் டைல்ஸ். ஃப்ளூர் டைல்ஸ்னா என்னன்னு தெரியும்? இப்போ அந்த வீட்டு தரை இருக்கு அப்படின்னா அந்த தரையை மேலே பார்த்தீங்கன்னா அப்படி நைஸா இருக்கும் இல்லையா, அந்த டைல்ஸ் கல் மேல, அதுதான் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதை வந்து என்ன சொன்னா அந்த தரை மேல போடக்கூடிய ஒரு வகையான ஓடுகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஷூ சோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஷூ சோல் அப்படின்னா செருப்பு இருக்கு இல்லையா, செருப்போட அடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்டான ஒரு பாலிமர்ஸ் அது. அடுத்தது வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இலைகள் அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ அந்த ஃபைபர்ஸ் அப்படிங்கிற சிந்தட்டிக் தொகுப்பு ஃபைபர்ஸ், தொகுப்பு இலைகளை வந்து தயார் பண்ணுறதுக்கோ, அல்லது ரெயின் கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெயின்ஸ் மழை தண்ணி மேலே படாத மாதிரி ரெயின் கோட் அது தயார் பண்ணுறதுலையோ, அடுத்தது பைப்பிங்லையோ, இது எல்லாத்தையுமே தயார் பண்ணுறதுக்கு வந்து ஈத்தீன் அப்படிங்கிறது வந்து யூசஸ் ஆகிடுது. கண்டிப்பாக அந்த அல்கீன்ஸுடைய யூசஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கணும். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மார்கோனிக் அண்ட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து பேயர்ஸ் ரியாஜென்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம், அதாவது கோல்டு அல்கலைன் காமனோஃபோர். நெக்ஸ்ட் வந்து அசிடிஃபைடு காமனோஃபோரோட இருக்கும்போது உனக்கு என்ன ஆடியட் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உனக்கு என்ன அப்படின்னா உனக்கு பாலிமரும் ஓஸ்மோலைசிஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து டைப் 1 to 7, அதாவது 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6 மேலே போகும்போது 7 வந்து எல்லாமே வந்து அதர்ஸாக மாதிரி போயிடும். அதுக்கு என்ன அப்படி பிவிசினா என்ன, பாலிமர் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அல்கீனுடைய யூசஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அல்கைன் அப்படிங்கிறத நாம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.